செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் ஜீவசுரபி. அத்தியாயம் 21. இரண்டாம் முறை கர்ப்பம் தரித்தபோது முதல் முறை போல் கணவன் மனைவி இருவருமே அதிக சந்தோஷம் கொள்ளவில்லை. அதைவிட இந்த கருவாவது நிலைக்க வேண்டும் என்ற பயத்தை தான் இருவரும் எதிர்கொண்டனர். கர்ப்ப பரிசோதனை சாதனத்தில் 2 கோடுகள் விழுந்ததும் தயங்கி தடுமாறி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து இதழ் பிரியாமல் தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். அடுத்த நொடியே மனம் முழுவதும் பயம் ஆட்கொள்ள அவர்களின் இதழில் பூத்த புன்னகை அப்படியே உறைந்து வெளிரிப்போனது. இந்த முறை எதுவும் தவறா நடக்காதே சத்யா? உதடுகள் நடுங்க கேட்டாள் அபிநயா. மனைவியை தோளோடு மென்மையாக அணைத்து கொண்டவன், சச்ச, ஒரு முறை நடந்தா திரும்பவும் அப்படி நடக்குமா? பயப்படாத அபிமா, அதை நினைக்காத. இந்த பேபி நம்ம கிட்ட கண்டிப்பா வரும் என்று நம்பிக்கையுடன் உரைத்தான் சத்யபிரியன். அவளுக்கு சொன்னதுடன் தனக்குள்ளும் அந்த நம்பிக்கையை வலுவாக பிடித்து கொண்டான். மருத்துவரிடம் சென்று பார்க்க அபிநயாவின் உடல் பலவீனமாக இருப்பதாகவும் நன்றாக ஓய்வெடுக்கும்படியும் அறிவுறுத்தினார். மருத்துவரின் ஆலோசனையை எல்லாம் கேட்டுவிட்டு வீட்டிற்கு வந்ததும், நீ கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்து வீட்லயே இருந்துக்கிறியாடா அபி என்று சத்யபிரியன் கேட்க, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சத்யா. கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிறேன், அதுக்கு மேல லீவ் எடுக்க முடியலனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுக்கிறேன். கொஞ்ச நாள் அலையாம இருந்தா இந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் என்றாள். அவனுக்கும் அதே எண்ணம்தான் என்பதால் உடனே அதை செயல்படுத்த ஆரம்பித்தனர். வீட்ல இருக்கிறேன்னு எதுவும் இழுத்து போட்டு வேலை செய்யாத, முடிஞ்ச வரைக்கும் படுத்து ரெஸ்ட் எடு. வீட்ல வேலை பார்க்க ஒரு ஆளை கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுவோம் என்று மனைவியை வீட்டில் விட்டு தான் மட்டும் அலுவலகத்திற்கு கிளம்பினான். அபிநயாவும் வீட்டிலிருந்து ஓய்வாக தனது உடல்நிலையை பார்த்து கொண்டாள். முடிவு செய்தபடி அவளுக்கு நேரத்திற்கு சமைத்து கொடுக்கவும் மற்ற மேற்படி வேலைக்கும் ஒரு ஆளை நியமித்தாள். அவளை தனியாக விட்டுச் செல்ல வேண்டுமே என்ற தயக்கமில்லாமல் வேலைக்கு சென்று வந்தான் சத்யபிரியன். ஓய்வாக வீட்டில் இருந்ததால் அபிநயாவின் உடலில் முன்பு போல பயப்படும்படியாக எதுவும் நேரவில்லை. அவள் தன்னை காத்துக்கொள்வதும் அப்படியாகத்தான் இருந்தது. அதிர்வாக கூட நடக்காமல் பொத்தி பொத்தி நடந்தாள். மருத்துவர் பரிந்துரைத்த உணவை மட்டுமே உண்டாள். ஆசைக்கு கூட வெளி உணவை வாங்கி உண்ணாமல் இருந்தாள். மருந்து மாத்திரை எல்லாம் நேரத்திற்கு சரியாக எடுத்துக்கொண்டாள். இரவுகளில் கணவனின் கைகளுக்குள் புகுந்து அவன் அணைப்பில் உறங்குவதை மட்டும் வழக்கமாக்கிக் கொண்டாள். அவனும் அழுத்தம் கொடுத்தால் எங்கே மனைவிக்கு நோகுமோ என்று அவளை மென்மையிலும் மென்மையாய் தன்னுடன் அணைத்துக் கொள்வான். கணவனும் மனைவியும் தங்கள் வாரிசின் வளர்ச்சியை பார்த்து பார்த்து பாதுகாத்து 3ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைத்தனர். 2 மாதங்களை கடந்து விட்டோம் என்ற நிறைவு இல்லாமல் பதைப்புடன் 3ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைத்தனர். 3வது மாசம் ஆரம்பிச்சிச்சு சத்யா, பொணுமுறை போல எதுவும் என்றவளால் அதை முழுதாக கேட்கக்கூட முடியவில்லை. என்னடி நீ, உன்னை அதையே நினைச்சுக்காதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா என்று முறைப்புடன் கேட்டான். நானும் நினைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் சத்யா, ஆனா என்றவளின் மேனி நடுங்கியது. அபீமா என்றவளை ஆதரவாக அணைத்து கொண்டவன், நம்ம டாக்டர் கிட்ட அதை பத்தி கேட்டோம் தானே? நீ ரெஸ்ட் எடுத்து பாதுகாப்பா இருந்தா அப்படி ஆக சான்சஸ் இல்லைன்னு சொன்னாங்க தானே? போன முறை உனக்கு வாந்தி மார்னிங் சிக்னஸ் ரொம்ப இல்லாததால வழக்கம் போல என் கூட வேலைக்கு வந்துட்டு இருந்த. ஆனா இந்த முறை அப்படி அலையாம வீட்டுல இருந்திருக்க. சோ இந்த முறை நம்ம பேபிய நாம பாக்கலாம் என்று கண்களில் ஆசை மின்ன கூறி மனைவியையும் அந்த கனவில் மிதக்க வைத்தான். அவனின் பேச்சு அவளிடம் வேலையும் செய்தது. கணவனின் பேச்சுடன் இன்னும் 1 வாரத்தில் மாதாந்திர பரிசோதனைக்கு மருத்துவரை காண போக வேண்டும் என்பதால் அப்போது மருத்துவரிடமும் தன் உடல்நிலையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று நிம்மதியுடன் இருந்தாள். அடுத்து வந்த நாட்களும் அதே நிம்மதியுடன் செல்ல, அன்று காலை வேலையை முடித்துவிட்டு வேலையால் சென்றதும் கதவை மூடிவிட்டு அறைக்குள் செல்ல திரும்பினாள் அபிநயா. அப்போது சுருக்கென்று திடீரென அடி வயிற்றில் மின்னலாய் வலி ஓடி மறைய, அம்மா! வயிற்றை பிடித்துக்கொண்டு அதே இடத்தில் மடிந்து அமர்ந்து விட்டாள். போன முறை வந்த அதே வலி என்று உணர்ந்ததும், ஐயோ! மனம் பதற கடகடவென அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வெளியேறியது. முதல் முறை உணர்ந்த வலிக்குப் பின் மீண்டும் வலி தெரியாமல் இருக்க மெல்ல எழ முயற்சி செய்தாள். அப்போது மீண்டும் சுரீர் என்று வலி தெரிய, அம்மா! மீண்டும் அலறிவிட்டாள். உடனே சத்யா என்று மனம் கணவனை தேடியது. அவளின் கைபேசி சோஃபாவில் கிடக்க எழுந்து சென்று எடுக்கக்கூட பயமாக இருந்தது. சத்யா, சத்யா, எனக்கு என்னவோ ஆகுது. நம்ம புள்ள, ஐயோ நம்ம புள்ள! யாருமற்ற வீட்டிற்குள் தனியாக இருந்து துடித்து போனாள் பெண்ணவள்.
சில நொடிகளில் வலியுடன் அவளின் கால்களுக்கிடையே உதிரமும் வெளியேற ஆரம்பிக்க அதை பார்த்து இன்னும் கதறினாள். ஐயோ சத்யா! கதறியவளின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது. அப்போது இந்த நேரம் மனைவி தனியாக இருப்பாள் என்பதால் வழக்கமாக பேசும் சத்யா இன்றும் அழைத்தான். அலைபேசி சோஃபாவில் கிடந்து கதறிக் கொண்டிருக்க இங்கே தரையில் கிடந்த அவனின் மனைவி வலியில் துடித்துக் கொண்டிருந்தாள். முதல் முறையே அழைப்பை ஏற்றுவிடும் மனைவி இன்று எடுக்கவில்லை என்றதும் மீண்டும் மீண்டும் அழைத்தான் சத்யபிரியன். சத்யா, என்னால முடியல சத்யா, வாங்க சத்யா. கைபேசியை நோக்கி கையை நீட்டியபடி கதறினாள். மனைவி அழைப்பை ஏற்காமல் அவனுக்கும் அங்கே துடித்ததும் அவனிடமிருந்து அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. எழ முடியாமல் மெல்ல மெல்ல நகர்ந்து சோஃபாவை நெருங்கிய அபிநயா வெகுவாக சிரமப்பட்டு கையை நீட்டி கைபேசியை எப்படியோ உயிர்ப்பித்து விட்டாள். அபி, அபி என்னாச்சுடி, ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம்? துடித்து போய் கணவனின் குரல் கேட்க, சத்யா, பேபி ப்ளீடிங். துண்டு துண்டாக கதறியபடி அபிநயா சொல்ல, அபி கத்தி விட்டான். பின் சட்டென்று தன்னை அடக்கிக் கொண்டவன், ஒன்னாகாது பேபி, நம்ம பிள்ளைக்கு ஒன்னாகாது, நான் அதோ கிளம்பிட்டேன். அவசர அவசரமாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டிக்காமல், அபி அபி. அலைபேசியின் மூலம் தன் இருப்பை காட்டிக்கொண்டே அவன் வீடு வந்து சேர்ந்தபோது அவன் தெரிவித்திருந்த ஆம்புலன்ஸும் வந்து சேர்ந்திருக்க தன்னிடமிருந்த சாவியால் வீட்டை திறந்து உள்ளே வந்தவன் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த மனைவியைக் கண்டு, ஐயோ அபிமா என்று கதறி அள்ளி எடுத்து தன்னோடு அணைத்துக் கொண்ட அந்த ஆண்மகன் துடி துடித்து போனான். உடனே ஹாஸ்பிட்டல் போனு சார், விலகுங்க. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவனை எழுப்பி அபிநயாவை தூக்கிக் கொண்டு உள்ளே மருத்துவமனைக்கு விரைந்தனர். சாரி, கரு கலைஞ்சிருச்சு, ரத்தம் நிறைய வெளியேறியிருக்கு, ரொம்ப வீக்கா இருக்காங்க, உடனே ரத்தம் ஏத்தணும் என்றார் சிகிச்சை பார்த்த மருத்துவர். செய்யுங்க டாக்டர், எனக்கு என்னோட அபி கிடைச்சா போதும். வெளியேற துடித்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு வேண்டுகோள் வைத்தான் சத்யபிரியன். இல்லாமல் போன கருவை விட மனைவியின் நிலை அவனை பயமுறுத்தியது. மனைவியை சிகிச்சைக்கு அனுப்பிவிட்டு வெளியே ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் உடலும் உள்ளமும் வெல வெலத்து போய் நின்றிருந்தான். மனைவியை அள்ளி அணைத்து தூக்கிய போது உண்டான இரத்தத் திட்டுகள் அவனின் உடையில் ஆங்காங்கே படிந்திருந்தன. அதையெல்லாம் அவன் உணரவே இல்லை. வீட்டில் மனைவி மயங்கி கிடந்த இடத்தில் படிந்திருந்த இரத்தத் திட்டுகள்தான் கண்முன் விரிந்தன. அவ்வளவு ரத்தம் வெளியேறியிருக்க தனிமையில் மனைவி எவ்வளவு துடித்திருப்பாள் என்று நினைக்கும் போதே அந்த ஆண் மகனின் தேகம் ஆட்டம் கண்டு போனது. அந்த கணம் அவன் மனதை பெரிதாக தாக்கியது. உறவுகள் யாரும் மற்ற தங்கள் நிலை, தனக்கும் சொந்தம் இல்லாமல் அவளுடைய சொந்தமும் அவளுக்கு கிடைக்காமல் அவர்களிடமிருந்து அவளை பிரித்து தவறு செய்து விட்டோமோ என்ற மனதின் ஒரு முணுமுணுவென்று ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவனை போட்டு வருத்தியது. அதையும் விட மனைவி நல்லபடியாய் தன்னிடம் வந்துவிட வேண்டும் என்ற வேண்டுதல் மனம் முழுவதும் வியாபித்திருக்க கண்களை மூடி காத்திருந்தான். சிகிச்சை முடிந்து பார்க்கலாம் என்று அவனுக்கு அனுமதி கொடுத்ததும் நடுங்கிய கால்களை வேகமாக நகர்த்தி மனைவியை பார்க்க சென்றான். ரத்தம் ஏறிக்கொண்டிருக்க உடலில் இருந்த சத்துக்களை எல்லாம் இழந்தது போல் படுக்கையில் கிடந்தாள் அவனின் அபிநயா. இரத்தப்பசை இல்லாதது போல் முகம் வெளுத்து உதடுகள் வறண்டி இறுக மூடிய கண்களுடன் மருத்துவ உடையில் படுத்திருந்தவளை பார்க்க பார்க்க மனம் ரணமாக வலித்தது. கண் விழித்து மனைவி குழந்தையை பற்றி கேட்டால் என்ன சொல்லப் போகிறோம் என்று உள்ளே பதைத்து போனான். ஆனால் அவன் பயந்தது போல் இல்லாமல் கண் விழித்த அபிநயா குழந்தை பற்றி எதுவுமே கேட்கவில்லை. அந்த அமைதி அவனை பயமுறுத்தியது. வாய்விட்டு புலம்பிவிட்டால் கூட ஆறுதல் அடைந்திருப்பான் போலும். அவளின் அமைதி அவனை நிலை குலைய வைத்தது. மனதிற்குள் என்ன நினைத்து துடித்துக் கொண்டிருக்கிறாளோ என்று நினைத்தவன் தனக்குள் தவித்து போனான். அவனின் தவிப்பு துடிப்பு அனைத்தும் அவனுக்குள்ளேதான், வெளியே கடுகளவு கூட காட்டிக்கொள்ளவில்லை. மனைவியை பேச வைக்க நினைத்தவன், எப்படி இருக்க அபிமா? குரல் கரகரக்க கேட்டான். அவள் வெறுமனே தலையை மட்டும் அசைக்க, அபி, நம்ம பேபி. தொண்டை அடைக்க பேச்சை ஆரம்பித்தவனின் வாயை படுக்கையில் தளர்ந்து கிடந்த கையை தூக்கி மூடிய அபிநயா மறுப்பாக தலையை அசைத்து எனக்கே தெரியும் என்பது போல கண்களை மெதுவாக மூடி திறந்தாள். அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் கடகடவென்று கொட்டவில்லை என்றாலும் கண்களை நிறைத்துக் கொண்டு கண்ணீர் தேங்கி நின்றிருந்தது. மனைவி தன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டிருக்கிறாள் என்று புரிந்து கொண்ட அந்த கணவன் துடித்துடித்து போனான். தன் வாயை மூடியிருந்த அவளின் கையை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக் கொண்டவன், வேணாண்டா, உன கண்ட்ரோல் பண்ணிக்காத, அழுதுரு என்றான் இறைஞ்சுதலாக. அவளோ கண்களை விட்டு வெளியேற துடித்த கண்ணீரை உள்ளிழுத்துக் கொண்டு தொண்டைக்குழி அவஸ்தையுடன் ஏறி இறங்க நெஞ்சுக்குழி தவிப்பில் தாறுமாறாய் துடிக்க தன்னையே அடக்கிக் கொண்டிருந்தாள். அவளின் இந்த பிடிவாதம் அவனுக்கு பயத்தை கொடுத்தது. கண்ணீர் விட்டு கதறிவிட்டால் துக்கம் குறையும். ஆனால் அவளோ வரும் கண்ணீரையும் உள்ளிழுத்துக் கொண்டு மனதிற்குள்ளேயே போட்டு புழுங்கிக் கொண்டிருந்தால் என்ன ஆவாளோ என்று பதைத்து போனான். ஏண்டி அபி இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? அழுதுரு, நம்ம புள்ள நம்மளை விட்டு போயிருச்சுடி, அது உனக்கு புரியுதா இல்லையா? முகத்தில் கடுமையை வர வைத்துக் கொண்டு அதட்ட முயன்றவனுக்கோ குரல் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சண்டித்தனம் செய்தது.
தனக்குள் அந்த அளவிற்கு உடைந்து போயிருந்தான் அவன். மனைவிக்கு ஆறுதல் சொல்லும் நிலையை விட அவனுக்கு ஆறுதல் சொல்லவே ஒரு ஆள் தேவையாக இருந்தது. பெண்களுக்கு துக்கம் நேரும்போது கண்ணீர் விட்டு கதறி விடுவார்கள், வாய் விட்டு புலம்பி விடுவார்கள். ஆனால் ஆண்மகன் அழக்கூடாது என்று சொல்லி வைத்து தனக்கு என்ன துக்கம் நேர்ந்தாலும் கண்ணீர் விட்டு கதறாமல் வெளியே காட்டிக் கொள்ளாமல் தன் துக்கத்தை தனக்குள்ளேயே அடைத்துக் கொண்டு தன் துணைக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும். அந்த நிலையில்தான் இப்போது சத்யபிரியனும் இருந்தான். தங்கள் வாரிசாய் வரவேண்டிய பிள்ளை ஒரு முறையல்ல, இருமுறை அவர்களை விட்டு சென்று விட்டது. உறவுகள் இல்லாமல் வாழ்ந்தவனுக்கு தனக்கென்று ஒரு வாரிசு வேண்டும் என்றது மலையளவு ஆசை. ஆனால் அவன் ஆசை ஏன் இறைவனின் செவிகளை எட்டவில்லை? மனைவியும் அவனுமாக ஒரு வாரிசுக்காய் தவித்து துடித்து வாழ வேண்டுமா என்ற கேள்வி அவனை போட்டு அழுத்திக் கொண்டிருந்தாலும் அதையும் அவன் சிறிதும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. அதையும் தாண்டி தன் துக்கத்தை விழுங்கிக் கொண்டு இப்போது மனைவியின் துக்கத்தை வெளியே வர வைப்பதுதான் அவனின் தலையாய கடமையாயிருந்தது. சற்று முன் மருத்துவர் அவனை அழைத்து பேசியது அவன் மனதிற்குள் ஓடியது. இது செகண்ட் டைம் உங்க வைஃபுக்கு அபார்ஷன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அனுப்போ நாங்க சொல்ல கேட்காம அழுது கதர்னவங்க இப்போ ஒரு சொட்டு கூட கண்ணீர் விடல. இப்போ உங்க உடல்நிலை இருக்கிற நிலைமையில அழாம இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதானாலும் இன்னொரு வகையில ரொம்ப ஆபத்தானது. அவங்க கரு கலைஞ்சது இன்னும் அவங்க மனசை ஏத்துக்கலங்கிறது தான் இதோட வெளிப்பாடு. நடந்ததை ஏத்துக்க முடியாதுதான், இருந்தாலும் நடந்தது இல்லைன்னு மறுக்க முடியாது. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கான எதிர்வினையை ஆற்றிதான் ஆகணும். ஆனா அபிநயா அந்த எதிர்வினையாற்ற நினைக்காம தன்னோட அழுகை, துக்கம், இழப்பு எல்லையும் வெளியில காட்டிக்காம தனக்குள்ளேயே போட்டு வச்சிருக்காங்க. அது அவங்க மனசுக்கு பாதிப்பு கொடுக்குற விஷயம். அவங்கள நார்மலான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த வைக்கணும். அதனால நீங்க மெல்ல மெல்ல அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க மனசுல இருக்கிற துக்கத்தை வெளியேற்ற வைங்க. அதுதான் அவங்க மனநிலைக்கு நல்லது என்று மருத்துவர் அவனிடம் சொல்லியிருந்தார். அதனால்தான் மனைவியிடம் பேசி தங்கள் இழப்பை அவளுக்கு உணர்த்த முயன்றான். ஆனால் அவளோ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விர தயாராக இல்லை என்பது போல மல்கிய கண்ணீரையும் வெளியேற விடாமல் அடக்கிக் கொண்டாள். அவளின் அந்த செயல் அவனை அடுத்து என்ன பேசுவது என்று சிந்திக்க விடாமல் செய்தது. அவளின் ஒரு கை அவனின் கைகளுக்குள் இருக்க அதை தன் கண்களின் மீது வைத்து அழுத்திக் கொண்டான். அவளோ எங்கே கணவன் முகம் கண்டு வாய் விட்டு கதறி விடுவோமோ என்று பயந்து போனவள் போல் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அப்போது கணவனிடமிருந்த தன் கையில் ஈரத்தை அவள் உணர, சத்யா பதறி அழைத்து தன் கையை அவனிடமிருந்து இழுக்க முயன்றாள். உடல் பலவீனமா, அவன் அவ்வளவு வலுவாக பற்றியிருந்தானா? அவளால் கையை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. சத்யா அழுறீங்களா? தீனமாக கேட்டாள். சில நொடிகள் மௌனமாக இருந்தவன், அழுதுதானே ஆகணும் அபிமா. கடவுளுக்கு நம்ம மேல அப்படி என்ன விரோதம்? ஏன் நமக்குன்னு ஒரு பிள்ளைய கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப எடுத்துக்கிறாரு? அப்படி நம்ம என்ன பாவம் பண்ணோம்? நமக்கு ஏன் தண்டனை? தொண்டை அடைக்க கேட்டான். இப்போது அவளிடம் மௌனம். அவளின் மௌனத்தைக் கண்டு அவனுக்கு உள்ளுக்குள் பதறிக்கொண்டுதான் இருந்தது. அவள் வெடித்துக்கொண்டு அழுதால் தான் சமாதானம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று தன் மனநிலையை தயாராகவே வைத்திருந்தான். அவளின் துக்கத்தை வெளியேற வைக்கவே தன் துக்கத்தை அவன் கொட்டியிருந்தான். பாவந்தான் பண்ணிட்டோம் போலிருக்கு சத்யா. அவள் மெல்ல முணுமுணுக்க ஆரம்பிக்கவும் அதுவரை அவள் கையால் கண்களை மறைத்துக் கொண்டிருந்தவன் அவள் பேச்சில் தெரிந்த வேறுபாட்டில் வேகமாக கையை விலக்கி பார்த்தான். அவளோ விட்டத்தை விரித்துக்கொண்டு, ஆமா பாவந்தான், பெத்து வளர்த்து ஆளாக்கிவிட்ட பெத்தவங்கள வேண்டான்னு தூக்கி போட்டு எனக்கு என்னோட காதல் தான் முக்கியம்னு வீட்டை விட்டு வந்து நான் பாவந்தான் பண்ணிட்டேன். அந்த பெத்தவங்க பாவந்தான் என்னை பிடிச்சுக்கிச்சோ, அதான் எனக்கு பெத்தவ ஸ்தானத்தை கொடுக்காம கடவுள் தண்டிக்கிறாரோ. நான் அப்படி பண்ணிருக்க கூடாதோ. பெத்தவங்க வயிறை எரிய வச்சுட்டு வந்த எனக்கு வயிற்றுல பிள்ளையே பிறக்கக்கூடாதுன்னு கடவுள் நினைச்சிட்டார் போல. பெத்தவங்களை விட்டுட்டு வந்த எனக்கு இந்த தண்டனை தேவைதான். காய்ந்த உதடுகளை அசைத்து அவளாக புலம்பிக் கொள்வது போல பேசிக்கொண்டே போக திடுக்கிட்டு போனான் சத்யபிரியன். எதை எதிர்பார்த்தாலும் மனைவியிடம் இப்படி ஒரு எதிர்வினையை எதிர்பார்க்கவில்லை. அப்போது இவ்வளவு நேரமும் தன்னை திருமணம் செய்து கொண்டதே தவறு என்று நினைத்துக் கொண்டிருந்தாளா மனைவி என்று நினைத்தவனின் காதல் மனம் வெதும்பிப் போனது. அவள் கண் விழிக்காமல் இருக்கும்போது அவனும் உறவுகளை உதறிவிட்டு வந்ததால்தானோ என்று நினைத்து மருகியதை அந்த நொடி மறந்துதான் போனான். அவன் நினைத்ததையே அவள் வாயால் கேட்கும்போது அவனுக்கு வலிக்கத்தான் செய்தது. தன் கைகளுக்குள் இருந்த அவளின் கையை மீண்டும் படுக்கையில் வைத்தவன், அப்ப என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்புன்னு சொல்றியா அபி? குரல் இறுக முகத்தில் உணர்வுகளை தொலைத்து கேட்டான். நிதானமாக தன் தலையை திருப்பி கணவனை புரியா பார்வை பார்த்து வைத்தாள் அபிநயா. ஆ என்ன கேட்டீங்க சத்யா? ஏதோ கனவிலிருந்து விழித்துக் கொண்டவள் போல அவள் கேட்டு வைக்க குழம்பிப் போனான் சத்யன். ஆனாலும் அவள் பேசிய வார்த்தைகள் அவனை தாக்கி இருக்க மீண்டும் அதே கேள்வியை திரும்ப கேட்டான். நான் எப்போ அப்படி சொன்ன சத்யா? அவள் கேட்க, அப்போ நீ பேசினதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான். அவள் கேட்ட விதத்தை பார்த்து தான் தவறாக புரிந்து கொண்டோமோ என்ற குழப்பமே அவனுக்கு ஏற்பட்டது. நான் என்ன பேசினேன் சத்யா?
அவனிடமே திருப்பிக் கேட்டு மேலும் மேலும் கணவனை குழப்பத்தின் பிடியில் சிக்க வைத்தாள் அபிநயா. அத்தியாயம் 22. அபி, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ என்ன பேசுனன்னு உனக்கே தெரியாதா என்று பொறுமையாக விசாரித்தான் சத்யபிரியன். என்னமோ பேசுன, என்ன பேசுனேன்னு ஞாபகம் இல்ல என்றவள் கண்களை மூடிக்கொண்டாள். சில நொடிகளுக்கு முன் அவள் பேச்சினால் காயமடைந்தவனுக்கு இப்போது பயம் பிடித்துக் கொண்டது. கண்களை மூடி விரக்தியுடன் பேசிக்கொண்டே போனவள் இப்பொழுது என்ன பேசினேன் என்பதே மறந்துவிட்டது என்கிறாள். ஏன் இப்படி என்று புரியாமல் குழம்பிப் போனான். ஆனாலும் அவன் அதை பற்றி அவளிடம் மேலும் பேசவில்லை. மருத்துவரிடம் பேசும்போது அவள் அப்படி நடந்து கொண்டதை விவரித்தான். அவங்க ஆள் மனசோட பாதிப்பு அப்படி வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். 2 முறை அபார்ஷன் ஆனதால் அதுக்கான காரணத்தை அவங்க மனசு தேடி தவிச்சிருக்கு. அதோட முடிவில் அவங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு வந்ததுதான் காரணமா இருக்கும்னு அவங்களாம் முடிவு செஞ்சு அதை அப்படியே புலம்பலா வெளிப்படுத்தியிருக்காங்க. தன்னை மீறி அவங்க அப்படி ஆதங்கத்தை கொட்டிறதும் கூட நல்லதுதான். அவங்க போக்குலேயே போய் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவங்கள சரி செய்ய பாருங்க என்றார் மருத்துவர். மருத்துவரிடம் பேசிவிட்டு வந்த பிறகு அவனுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. தானே கூட அவள் கண் விழிக்காமல் கிடந்தபோது அப்படித்தானே நினைத்தோம். அதை அவள் வாய்விட்டு சொல்லிவிட்டாள். அதற்கு போய் அவள் மேல் கோபம் கொண்டோமே என்று தன்னையே நிந்தித்துக் கொண்டவன் அதன் பிறகு மனைவியிடம் பொறுமையாக பேசினான். ஆனாலும் அபிநயா அழவே இல்லை. அவள் தன் துக்கத்தை தனக்குள்ளேயே போட்டு மருகிக் கொண்டிருந்தாள். உடல்நிலை சற்று தேறி வீட்டிற்கு வந்த பிறகும் அவள் அப்படியே இருக்க அவளை எப்படி இந்த துக்கத்திலிருந்து வெளிவர செய்யப் போகிறோம் என்று புரியாமல் தவித்துப் போனான். ஒரு நாள் நள்ளிரவில் அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த போது ஆவென்று அலறும் குரல் கேட்க, அபி அபி என்னடியாச்சு? பதறி அடித்து எழுந்து விளக்கை போட்டு பார்த்தான். ரத்தம் ரத்தம், காலெல்லாம் ரத்தம், தரையெல்லாம் ரத்தம். ஐயோ, வயிறு வலிக்குது என் புள்ள. ஐயோ, வயிறு வலிக்குது புள்ள. தன் நினைவிலேயே இல்லாமல் கண்களை மூடிக்கொண்டு கதறினாள் அபிநயா. அபி, இங்க பாரு, கண்ணை திறந்து பாரு. அது இப்ப நடக்கல, நீ நல்லா இருக்க, கண்ணை திறந்து பாரு என்றவள் கன்னத்தை லேசாக தட்டி கண் விழிக்க வைக்க முயற்சி செய்தான். சத்யா, சத்யா, நம்ம பேபி சத்யா. ஐயோ, வயிறு வலிக்குதே அம்மா, என் பொண்ணு ரத்தமா போகுதே. பேபி பேபி. கண்களை திறக்காமல் கைகளை நீட்டி அவனின் சட்டையை பிடித்துக்கொண்டு உலுக்கினாள். அவளின் கதறலை கண்டு ஆனவன் உடைந்து போனான். தூக்கத்திலும் அந்நினைவில் மூழ்கி இருந்து அதிலிருந்து இப்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறாள் என்பது புரிய அவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவன், ஆமாண்டி அபி, நம்ம பேபி நம்மளை விட்டு போயிருச்சு, அழுதுரு, நல்லா அழுதுரு என்றான் குரல் கமர. நம்ம பேபி நம்மளை விட்டு ஏன் போச்சு சத்யா? கேட்டுக்கொண்டே அவனின் மார்பில் விழுந்து கதறி அழுதாள் அபிநயா. அவளை அணைத்துக் கொண்டவனுக்கும் கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. மனைவியை சமாதானம் செய்ய முயலவில்லை. அவள் தன் துக்கத்தை வெளியே கொட்டட்டும் என்று அழவிட்டான். எனக்கு நீ ஆறுதல், உனக்கு நான் ஆறுதல் என்று அழுது அலற்றி தங்கள் துக்கத்தை ஜீரணித்துக் கொள்ள முயன்றனர் அத்தம்பதியினர். அதன் பின் வந்த ஒவ்வொரு நாளுமே இயந்திர கதியில் கடந்து சென்றது. கணவன் மனைவிக்குள் இயல்பாக நடைபெறும் கூடல் கூட ஒருவித அழுத்தத்தையும் பயத்தையும் கொடுக்க ஆரம்பித்தது. இதன் பின் பிள்ளை உருவானால் என்ன ஆகும் என்ற அழுத்தம் அவர்கள் மனதில் அரிப்புழுவாய் அரித்துக் கொண்டிருந்தது. அதனால் மருத்துவரை போய் பார்க்க, அபிநயாவிற்கு தொடர்ந்து 2 முறை கரு கலைந்ததால் மீண்டும் உடனே கர்ப்பம் தரிக்க முயலாமல் சில நாட்கள் தள்ளி போட்டு அவளின் உடல்நிலையை சற்று தேற்றிக்கொண்டு அதன் பின் முயற்சி செய்யலாம் என்று மருத்துவர் சொல்லி அவளுக்கான விட்டமின் மாத்திரைகள், அறிவுரைகள் என்று எல்லாம் சொல்லி அனுப்பினார். இருவருமே அடுத்த 1 வருடம் அதை கடைபிடிக்க ஆரம்பித்தனர். அந்த நிலையில்தான் அபிநயாவின் தங்கை ஆதிராவிற்கு குழந்தை பிறந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்தது. 1 வருடத்திற்கு முன் அவளின் தங்கைக்கு திருமணம் முடிந்த போதும் அபிநயாவின் பெற்றவர்கள் மூத்த மகளை அழைக்கவில்லை. அதன் பிறகு தங்கைக்கு நடந்த சீமந்தத்திற்கும் அவளுக்கு அழைப்பில்லை. தங்களுக்கு இன்னொரு மகள் இருக்கின்றாள் என்பதையே மறந்துவிட்டவர்கள் போல்தான் நடந்து கொண்டனர். ஆதிராவுக்கு பையன் பிறந்திருக்கானா சத்யா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? குழந்தை குட்டி காலு, குட்டி கை, குட்டி முகனு கியூட்டா இருக்கும்ல. எனக்கு உடனே குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு சத்யா என்று கண்கள் மின்ன ஆசையாக கூறினாள் அபிநயா. நீ ஆசைப்பட்டா மட்டும் போதாதே அபி. நிதர்சனத்தை எடுத்துரைத்தான் சத்யபிரியன். அவளின் முகம் உடனே வாடிப்போனது. ஆமால, என்ன அவங்க கூப்பிட மாட்டாங்க தானே, என்னால எப்படி போய் பார்க்க முடியும்? சோர்வாக சொன்னாள். விடு, ஒரு நாள் அவங்க மனசு மாறும், அப்ப போய் பார்த்துக்கலாம். சமாதானம் செய்து தேற்றினான். கேட்டுக்கொண்டவளோ சமாதானம் ஆனாலா இல்லையா என்றே தெரியவில்லை. அவளின் முகம் ஏதோ யோசனையில் இருந்தது. 2 நாட்கள் சென்றிருக்க அன்று வேலை முடிய தாமதமாகிவிட்டது என்று நேரம் சென்றுதான் வீடு வந்தான் சத்யபிரியன். அபிநயா அன்று விரைவிலேயே வீடு வந்திருந்தாள். கணவனுக்கு கதவை திறந்து விட்டவள் முகம் சோர்வாக இருப்பதைக் கண்டவன், என்ன அபி, எப்படியோ இருக்க, உடம்புக்கு எதுவும் செய்தா என்று விசாரித்தான். நல்லாதான் இருக்கேன் சத்யா என்றவளின் குரலிலோ சுரத்தையே இல்லை என்பதால் அவனால் நம்ப முடியவில்லை. அவனின் கண்கள் கூர்மையுடன் மனைவியை அளவிட்டன.
தன் மீதான அவனின் பார்வையை உணர்ந்தும் கணவனின் கண்களை சந்திக்க மறுத்தாள் அபிநயா. அதிலேயே அவள் தன்னிடம் எதையோ மறைக்கின்றாள் என்று அவனுக்கு தெரிந்து போனது. அபிநயா எந்த ஒரு விஷயத்தையும் கணவனிடம் மறைப்பதே இல்லை. எதையும் மறைக்காமல் சொல்லிவிடுவாள். அப்படிப்பட்டவள் அவன் கண்களை சந்திக்க தடுமாறுவதே அவள் எதையோ தன்னிடம் சொல்ல தடுமாறுகிறாள் என்பதை அவனுக்கு புரிய வைத்துவிட்டது. ஆனாலும் அவன் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. மனைவி பரிமாறிய உணவை அமைதியாக உண்டுவிட்டு எழுந்து சென்று விட்டான். அவனை பின்தொடர்ந்தது அபிநயாவின் வருத்தமான பெருமூச்சு. அவள் வேலையை எல்லாம் முடித்துவிட்டு படுக்கை அறைக்கு வந்தபோது கட்டிலில் சாய்ந்தமர்ந்து ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்தமர்ந்தவள் அந்த புத்தகத்தை வாங்கி மூடி வைத்துவிட்டு அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். நான் படிச்சிட்டு இருந்தேன் அபி என்றான் அழுத்தமாக. அப்புறம் படிக்கலாம் சத்யா, இப்போ உங்க வாசம் எனக்கு வேணும் என்றவள் அவனின் தோளில் முகத்தை புரட்டி கணவனின் மேனி வாசத்தை தனக்குள் நிரப்பிக் கொண்டாள். அவள் அப்படி தன்னை நெருங்கினால் தன்னோடு அணைத்துக் கொள்பவன் இப்போது அவளை தீண்டாமல் இறுக்கமாக அமர்ந்திருந்தான். அதுவே அவன் கோபத்தை பறைசாற்ற, சாரி சத்யா என்றவன் தோளில் இருந்தபடியே முணுமுணுத்தாள். உங்ககிட்ட சொல்லி நீங்க மறுத்த பிறகு என்னால் அதை செய்ய முடியாது. அதான் உங்ககிட்ட சொல்லாமலேயே ஆதிராவோட பேபிய பார்க்க போன என்று சொல்லி முடிக்கும்போது அவளின் குரல் தேய்ந்து ஒலித்தது. ரொம்ப ஹார்ஷா பேசிட்டாங்களா? இவனின் கேள்வி அதுவாகத்தான் இருந்தது. தலையை அசைத்து அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டவளின் கண்களிலிருந்து வெளியேறிய கண்ணீர் அவன் சட்டையை நனைத்தது. சட்டென்று மனைவியை ஆதரவாக அணைத்துக் கொண்டவன், இதுக்குதான் நான் மறுக்கிறது. ஏற்கனவே நீ உன் வீட்டு ஆளுங்க கூட பேச முயற்சி பண்ணி அவங்க அதுக்கு உன்னை திட்டினதெல்லாம் உனக்கு மறந்து போயிருச்சா என்ன? உன் தங்கைக்கு நடந்த எந்த விசேஷத்துக்கும் அவங்க உனக்கு தகவலே தெரிவிக்கல. அப்படி இருக்கும்போது நீயா ஏன் போய் பேச்சு வாங்கிட்டு வந்திருக்க என்று கேட்டான். பேபியை பார்க்க ஆசையா இருந்தது சத்யா, ஆனா என்றவள் இப்போது தேம்பவே ஆரம்பித்து விட தன் தோளிலிருந்து அவளின் முகத்தை நிமிர்த்தியவன், என்ன சொன்னாங்க? உணர்ச்சி துடைத்த குரலில் கேட்டான். பார்க்கவே விடல சத்யா, அதுவும் ஆதிரா பேசினது என்றவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிய அதை துடைத்துவிட்டு தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். நீ பெத்தவங்களை விட்டுட்டு போய் பண்ணின பாவம்தான் உன் வயிற்றுல பிள்ளை தங்காம போயிடுச்சு. நீ என் பிள்ளைய பார்த்தா என் பிள்ளைக்கு அந்த பாவம் ஒட்டிக்கும். போயிடணும் முகத்தில் அடிச்சது போல சொல்லிட்டா சத்யா. அவன் மார்பில் புதைந்து கொண்டு கதறலாக சொன்னவளை தேற்றுவதே அவனுக்கு பெரும் பாடாக இருந்தது. நான் அப்படி ராசி இல்லாதவள ஆகிட்டேனா சத்யா? வேதனையுடன் கேட்டாள். இல்லடா இல்ல, அவதான் ஏதோ புரியாம பேசி வச்சானா, நீயும் இதை கேட்டுவான நீயே வருத்திக்காத. ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கு உன் உடல்நிலை வலுவா இல்ல. இதுல ராசி எங்கிருந்து வந்தது? டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நமக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அவளை தேற்றினான். அதன் பிறகும் சின்ன விஷயத்திற்கும் அவள் மனமுடைந்து போவதும் அவன் தேற்றுவதுமாக நாட்கள் சென்றன. அவளின் மனநிலையை மாற்ற விடுமுறை நாட்களில் வெளியே அழைத்து செல்வதை வழக்கமாக வைத்துக் கொண்டான். சுற்றுலா தலங்கள், பூங்கா, மால் என்று வீட்டில் இல்லாமல் விடுமுறை நாட்கள் அவர்களுக்கு வெளியேதான் கழிந்தன. மனைவியின் மனநிலையை மாற்ற அவன் என்னதான் முயற்சி செய்தாலும் அவளும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமே. கணவனுடன் கைகோர்த்து வெளியே சுற்றினாலும் காணும் இடங்களில் எல்லாம் தன் பிள்ளைக்கான ஏக்கத்தை வெளிப்படுத்தினாள். சிறு பிள்ளைகளை பார்த்தால் ஏக்கத்துடன் அவளின் கண்கள் அலைப்பாயும். அன்று இரவே, அந்த பாப்பா மாதிரிதானே இப்ப நம்ம பேபியும் இருந்தா இருக்கும். அவள் தன் ஏக்கத்தை வெளிப்படுத்தும் போது அவளை சமாதானம் செய்யும் வழி எறியாமல் சத்யபிரியன் தவித்து போவான். ஒரு நாள் மாலில் சுற்றி வந்தபோது குழந்தைகளுக்கான கடையை பார்த்துவிட்டு அவனையும் அழைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து விட்டாள். பிறந்த குழந்தைக்கான கடை எது? குட்டி சட்டை துணிகள், பால் டப்பா, சத்தம் கொடுக்கும் விளையாட்டுப் பொருள் என்று சிறு பிள்ளைக்கான அத்தனை பொருட்களும் அங்கே இருக்க ஒவ்வொன்றாக தடவி பார்த்து அவள் ஏங்குவதை பார்த்த சத்யா அவளை வெளியே அழைத்து வந்தான். நான் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரேனே சத்யா, அவள் கேட்க. பார்த்து என்ன செய்ய போறாபி? நீ அப்படி ஏக்கமா பாக்குறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு என்றான் கவலையாக. அவன் கவலையை பார்த்து அவள் மீண்டும் உள்ளே செல்ல கேட்கவில்லை. குழந்தைக்கான பொருள் ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு சத்யா. பேசாம நாமளும் அப்படி ஒரு கடை வச்சா என்ன? கடை ஃபுல்லா குழந்தைகளுக்கான பொருட்கள். கண்கள் மின்ன அவள் ஆசையாக கூற. நடக்கிற காரியமா பேசு. நாம தான் 2 பேரும் வேலை பார்க்குறோமே, அப்புறம் ஏன் கடை பத்தியெல்லாம் யோசிக்கிற? சும்மா சுத்திட்டு இருந்தா இப்படிதான் எதையாவது நினைச்சு குழப்பிக்குவ. புது படம் ஒன்று வந்திருக்கான், வா பார்த்துட்டு வருவோம். அவளின் மனதை திசை திருப்ப படத்திற்கு அழைத்து சென்றான். நாட்கள் அப்படியே செல்ல மீண்டும் 1 வருடம் கழித்து அபிநயா கர்ப்பமானாள். உடனே மருத்துவரை போய் சந்திக்க அவரோ இந்த முறை பெட் ரெஸ்டில் இருக்கும்படி அறிவுறுத்தினார். அவளை பார்த்துக்கொள்ள நிரந்தரமாக ஒரு வேலையாளை வேலைக்கு போட்டு தானும் கம்பெனியும் வீடுமாக அலைந்து அவளை பார்த்து கொண்டான் சத்யபிரியன். குழந்தைக்காகவே வேலையையும் விட்டாள் அபிநயா. இந்த முறை சிறு சந்தோஷம் கூட அவர்களின் முகத்தில் அண்டவில்லை. ஒவ்வொரு நொடியும் இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்ற பிரார்த்தனையும் பயமும் மட்டுமே அவர்களின் மனதை ஆட்கொண்டிருந்தது.
அதிலும் அபிநயாவின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவளின் முகம் வெளிரி போயிருக்க அவ்வப்போது எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருப்பாள். என்ன அபி? சத்யபிரியன் கேட்டாள். அவன் கையை இழுத்து தன் வயிற்றில் வைத்து, ஒன்னும் ஆகாததானே சத்யா என்று கேட்பதையும் எங்கோ பார்த்து கொண்டு கேட்டாள். ஏண்டி அப்படி இப்படி இருக்க? இந்த மாதிரி நேரத்துல நெகட்டிவா கூட எதுவும் யோசிக்காத. அதுவே கூட குழந்தைக்கு பாதிப்பை தரலாம். பாசிட்டிவா திங்க் பண்ணு. நல்ல புக்ஸ் எல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன், அதை படி. அவளின் வயிற்றை தடவிக்கொண்டே அறிவுறுத்தினான். நானும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் சத்யா, ஆனா என்னால முடியலையே. உதடுகள் துடிக்க கேட்டாள். உன்னால முடியும் அபி, முயற்சி செஞ்சு பாரு. சில பேரெல்லாம் பெட் ரெஸ்ட்ல இருந்துட்டே குழந்தை பெற்றிருக்காங்கன்னு டாக்டர் கூட அன்னைக்கு சொன்னாங்க தானடா. அது மாதிரி நமக்கும் நடக்கும், நம்பிக்கையோட இரு என்றான். அவன் எவ்வளவோ பேசினாலும் அதை எல்லாம் அப்போதைக்கு கேட்டுக்கொள்பவள் மனமோ ஒருவித விரக்தியில்தான் இருந்தது. அவளை அறியாமலேயே அவள் மனம் அவ்விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்தது. மனைவியின் நிலையை பார்த்து உள்ளுக்குள் துடித்து போகிறவன் வெளியே ஆறுதல் தேறுதல் சொல்லி அவளை தேற்ற முயல்வான். சும்மாவே கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றத்துடன் இருமுறை நிகழ்ந்த இழப்பு எல்லாம் சேர்த்து அபிநயாவை உலுக்கிக் கொண்டுதான் இருந்தது. இதற்கும் மருத்துவரிடம் சத்யா தெளிவாக சில விவரங்கள் கேட்டிருந்தான். ஏன் கரு நிற்காமல் மீண்டும் மீண்டும் இப்படி ஆகிறது, அதை தடுக்க தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. கரு தொடர்ந்து இப்படி களைய சில மருத்துவ காரணங்கள் உண்டு மிஸ்டர் சத்யா. சிலருக்கு குரோமோசோம்கள்ல ஏற்படுற அசாதாரண நிகழ்வுகளால கரு சிதைவு வரும். இன்னொன்னு ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளால நடக்கும். ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவு குறைவா இருந்தா கருப்பை வலு இழந்து கரு வளர்ற சக்தியை இழந்து கரு சிதைவு வரும். இதை தவிர இன்னும் சில காரணங்களும் உண்டு. உங்க மனைவிக்கு ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் 2 முறையும் கரு சிதைவு ஏற்பட காரணம். நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. முடிஞ்ச வர பெட் ரெஸ்ட்ல இருக்கட்டும். விட்டமின் டேப்லெட்ஸ், சத்தான பழங்கள், காய்கறிகள்னு கொடுங்க. மனசை அமைதியா வச்சிருக்க சொல்லுங்க. மருத்துவர் தெளிவாக எடுத்துரைத்தார். மருத்துவர் சொன்னதை எல்லாம் கடைபிடித்த அபிநயாவின் மனம் மட்டும் அவள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அலைப்புறுதலில் தத்தளித்துக் கொண்டே இருந்தது. ஏதோ தனக்கு மீண்டும் கெட்டது நடக்கப் போகிறது என்று அவளின் மனம் எச்சரித்துக் கொண்டே இருந்தது. நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பவள் திடீரென எழுந்து கணவனை எழுப்பி, சத்யா, நம்ம பேபி பத்திரமா இருக்குதானே என்று கேட்பாள். அலறி அடித்து எழுபவனுக்கு மனைவியின் கேள்வி பிடிபடவே சில பல நொடிகள் பிடிக்கும். புரியும் போது மனைவியின் தவிப்பில் நெக்குருகி போவான். ரொம்ப பத்திரமா இருக்குடா. அவளை இழுத்து மென்மையாக அணைத்து, படுத்துக்கோ அபிமா, எதையும் நினைச்சு குழம்பிக்காத என்று மெல்ல தட்டி கொடுத்து தூங்க வைப்பான். அதுவே வாடிக்கையாக நடக்கும் ஒரு விஷயமாகி போனாலும் சத்யாவிடம் கோபத்தின் சாயல் மருந்துக்கும் இருக்காது. அவளின் பயம் அவனுக்கு புரியவே செய்தது. அவனுக்கும் கூட அந்த பயம் இருக்கவே செய்தது. ஆனால் அதையும் வழக்கம் போல தனக்குள்ளேயே போட்டு புதைத்துக் கொள்வான். சில நேரம் அவள் துடிக்கும் துடிப்பை கண்டு இந்த வலியும் வேதனையும் தங்களுக்கு தேவைதானா, பேசாமல் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து கொள்ளலாமா என்று கூட நினைத்திருக்கிறான். அந்த அளவிற்கு மனைவி படும் பாட்டை பார்த்து துடித்து போயிருந்தான். பயமும் தவிப்புமாக அவர்கள் நாட்களை கடத்தி கொண்டிருக்கும் போதே மீண்டும் அவர்களை அத்துன்பம் தாக்கியது. ஆம், மீண்டும் ஒரு இழப்பு. இந்த முறை மொத்தமாக உடைந்து போனாள் அபிநயா. போயிடுச்சு சத்யா, இப்பவும் நம்ம பேபி நம்மள விட்டு போயிடுச்சு. வெறி வந்தவள் போல கத்தினாள் அபிநயா. அபி! கதறலுடன் அவளை தாங்கிக் கொண்டவன், போகட்டும் விடுறா, நாம பெத்தாதான் புள்ளையா, நாம ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்போம் என்றவளை சமாதானம் செய்ய முயன்றான். ஆனால் அவனின் சமாதானத்தை கேட்கும் நிலையை எல்லாம் அவள் தாண்டியிருந்தாள். அதீத மன உளைச்சல், அடுத்தடுத்த இழப்பு எல்லாம் அவள் மனதை வெகுவாக தாகியிருக்க, காதல் கொண்டு மணந்தவள் காதல் கணவனை மறந்து பிள்ளையை இழந்த தாயின் மனநிலையில் அந்த முடிவை எடுத்து விட்டிருந்தாள். வெகு நேரம் தூங்காமல் இருந்தவளை சமாதானம் செய்து தூங்க வைத்துவிட்டு சத்யா சிறிது கண்ணை இறந்து மீண்டும் விழித்த நேரத்தில் உத்திரத்தில் தொங்கி தன் வாழ்நாளை முடித்துக் கொண்டாள் அபிநயா.